இப்போ ஸ்ருதி முடிஞ்சிச்சு. இப்போ தாளத்தை பற்றி நம்ம பார்க்க வரோம். தாளம் எப்படி? தாளம் எப்படின்னாக்கா, மேக்ஸிமம் வந்து எல்லா பாடல்களுமே ஆதி தாளம் பேசுறது தான் போட்டிருப்பாங்க. நம்மளுடைய சினிமா பாடல்கள்ல. அப்படி பார்க்கும்போது, இப்போ வந்து இப்போ நான் பாடும் மௌன ராகம் அந்த பாட்டுன்னு வச்சுக்கங்களேன், அது ஒவ்வொரு லைனும் 4 நாள்ல முடியும். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. இந்த 4ல கரெக்டாக கம்ப்ளீட் ஆகும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா. இப்போ நான் பாடும் மௌன ராகம் கேட்கவில்லையா 4ல முடிஞ்சா, என் காதல் ராணி இன்னும் தூங்கவில்லையா 4ல முடிஞ்சுங்களா. இப்போ எப்படி தாளத்தில் மிஸ் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, இந்த கரெக்டாக 4ல் கரெக்டாக அந்த இது உட்காராம முன்னாடியே முடிச்சிருவாங்க ஒரு சில பேர். அதான் தாளம் முந்துதல் முன்னாடியே போயிடுறது. பிந்துதல்னாக்கா இழுக்கிறது. தாளத்தை விட இப்போ 4 விட 5ல் போய் முடிப்பாங்க. நான் பாடும் மௌன ராகம் கேட்கவில்லையாங்கிறத வந்து 4ல் முடிக்காமல் சில பேர் 6ல் முடிப்பாங்க, இல்லை 5ல் முடிப்பாங்க. சில பேர் என்ன செய்வாங்க, 3லேயே முடிச்சிடுவாங்க. 4 முடிக்கிறதுக்கு முன்னாடி 3லேயே முடிச்சிருப்பாங்க. அது எப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்ல பாருங்களேன். நான் பாடும் மௌன ராகம் கேட்கவில்லையா, இன்னொன்று இருக்குல்ல, நான் 3லேயே முடிச்சிட்டேன்னா இது ஒரு சில பேர் சில மிஸ்டேக் பண்ணுவாங்க. அதனால கரெக்டாக தாளத்தோட கரெக்டாக நான் பாடும் மௌன ராகம் கேட்கவில்லையா 4ல் கரெக்டாக முடியுதான்னு பார்த்து சில பேர் முன்னாடியே முடிச்சிடறாங்க. சில பேர் பின்னாடி இன்னும் இழுப்பாங்க. அப்படின்னா முன்னாடி முடிக்கிறது வந்து ஸ்பீடாக பாடுறது, பின்ன ரொம்ப இழுத்து பாடுறது வந்து 4 விட 5ல் போய் நிற்கும் பாருங்களேன். நான் பாடும் மௌன ராகம் நான் பாடும் மௌன ராகம் கேட்கவில்லையா அப்படின்னு சில பேர் பாடுவாங்க. ஒரு இது இழுத்து அப்போ இழுத்தாலும் பிரச்சனை, ரொம்ப ஸ்பீடாக போனாலும் பிரச்சனை. ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு ஸ்பீடு இருக்குது. அந்த ஸ்பீடை நம்ம வந்து கவுண்டிங் போட்டு அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ஸ்லோ சாங்ஸ் நான் சொன்னேன்னா, இப்போ ஃபாஸ்ட் சாங் பாருங்க, ஏன் ஜோடி மஞ்சக்குருவி மஞ்சக்குருவினா அஞ்சக்குருவி வரைக்கும் 4 கவுண்ட் பண்ணிட்டு தான் சாஞ்சாடு நெஞ்ச தெளிவி வந்து அடுத்த கவுண்டிங் போகணும். ஏன் ஜோடி மஞ்சக்குருவி சாஞ்சாடு நெஞ்ச தழுவி. சில பாட்டு வந்து லிரிக்ஸ் வந்து என்ன செய்வாங்க, அதில் கரெக்டாக 4ல் முடியாமல் 2லேயே 3லேயே முடிச்சிருப்பாங்க. ஆனால் சஸ்டைன் நோட்டுன்னு அந்த 4 வரைக்கும் நம்ம இழுக்கிற மாதிரி இருக்கும். சில பேர் என்ன செய்வாங்க, ஏன் ஜோடி மஞ்ச குருவின்னு சொல்லிட்டாங்களே, 4ல் முடிக்காமல் 3லேயே ஏன் ஜோடி மஞ்ச குருவி அப்படின்னு 4 வரைக்கும் முடிக்காமல் அடுத்தது 4லேயே சாஞ்சாடு நெஞ்ச தலைவின்னு ஆரம்பிச்சிடுவாங்க. அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு 4 கவுண்டிங்கில் கரெக்டாக பாட்டு வருதா அதெல்லாம் நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு என்ன ஸ்பீடில் அந்த பாட்டை போட்டிருக்காங்க அதை ஒருத்தரை தாளத்தை வந்து கையிலையோ இல்லை கால்லையோ இல்லை மனசுக்குள்ளேயோ போட்டுக்கிட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்னாக்கா அது வந்துடும். இன்னும் தாளத்தோடு எப்படி பாடுறது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து லாஸ்ட்டு இந்த பயணிக்கிறீங்கள, சப்போஸ் சில பேர் வந்து தாளத்தில் என்னாட்டி இணைய முடியல, நீங்கள் சொல்கிற மெத்தடில் என்னாட்டி இணைய முறைன்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் ஒரு ரவுண்டாக நீங்கள் நான் சொன்ன மெத்தடை இந்த வீடியோ பார்த்து கேட்டு ஃப்ரீ டயத்தில் நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்கள். அப்படியே நீங்கள் வரலையா, பாடிக்கிட்டே வாங்க, லாஸ்ட்டு ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் பாடிட்டு வாங்க. அதுக்கப்புறம் நம்ம மார்க் வந்தோடனே எந்த பேஸில் உங்களுக்கு ராகத்தில் குறைஞ்சிருக்கா, தாளத்தில் குறைஞ்சிருக்கா, இல்லை வேறு எதில் குறைஞ்சிருக்கானாக்கா, யாருக்கு என்னென்ன கேட்டகரியில் குறைஞ்சிருக்கோ அதுக்காக சொல்யூஷன் நான் கரெக்டாக இந்தந்த பயிற்சி பண்ணுங்கள். கர்நாட்டிக்கில் நிறையா லைன்ஸ் இருக்குது, இந்தந்த பயிற்சி பண்ணால் இந்தந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து டேக்ல் அவுட் பண்ண முடியுங்கிற பயனை வந்து நான் வந்து ஃபைனல் ஸ்டேஜில் உங்களுக்கு நான் சொல்லுவேன். இப்போ தாளம் முடிஞ்சு போயிடுச்சு, ஸ்ருதியும் முடிஞ்சு போயிடுச்சு. அடுத்தது பாடலின் வரிகள். பாடல் வரிகள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆசிட்டிஸ் எல்லாருக்குமே எல்லா பீப்புள்ஸ் தெரியும் என்ன போட்டிருக்காங்களோ. அது நான் பாடும் மௌன ராகமே கேட்கவில்லையா. இப்போ ராகம்ங்கிறது ராகமேன்னு சில பேர் சொல்லிடுவாங்க. அப்போ சில பேர் வந்து இல்லுன்னு சொல்லுவாங்கல்ல, சில இது அந்த இல்லு உச்சரிப்பு தமிழ் அதெல்லாம் பார்த்து கரெக்டாக இது பண்ணு சொல்லிட்டு அது நிறையா பேருக்கு மேக்ஸிமம் வராது. இருந்தாலும் நம்ம முயற்சி பண்ணுவோம். இந்த லிரிக்ஸ் இந்த பொறுத்தளவில் வாக்கியம் பாடல் வரியில் பொறுத்தளவில் மேக்ஸிமம் தப்பு இல்லாமல் நிறைய பேர் பாடுவாங்க. அதில் நிறைய பேருக்கு மிஸ்டேக் வராது. ஏதாவது 1 or 2 ஈவன் இந்த பிளேபேக் சிங்கர் கூட அவங்களுடைய ஒரு ரெக்கார்டிங் பாடுறாங்கன்னா பக்கத்தில் இவர் லிரிக்ஸ் ரைட்டர் வைரமுத்தோ அந்த பாட்டை யார் எழுதியிருக்காங்களோ அந்த பாடலாசிரியர் பக்கத்தில் பார்த்துப்பாங்க. ஏதாவது தப்புன்னா இந்த இடத்துல தப்பு பார்ப்போம்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணிவிட்டு ரீரெக்கார்டிங் பண்ணுவாங்க. அதனால் லிரிக்ஸு வந்து தப்பு பண்ணுறது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. அதை வந்து நம்ம வந்து ஏன்னா பாடலின் பொருள் வந்து இதாகிடும் இல்லையா, அந்த லிரிக்ஸ் மாறி போனால் ஒரு லாவை லீன் டு லோன்னு சொல்லிட்டாங்க, அந்த பாடலின் வந்து அர்த்தம் மாறிப்படும் இல்லையா, அதை நம்ம கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி பாடுங்க. ஆனால் மேக்ஸிமம் அதில் பாடல் வரிகளில் நிறைய பேருக்கு மிஸ்டேக் வரதா நான் பார்த்ததில்லை.
அடுத்து நம்ம பார்க்க போறது இப்ப 3 கேட்டகரி முடிஞ்சு போச்சு. அடுத்து 4வது கமகம். கமகம் அப்படின்னாக்கா எப்படி பாடுறதுன்னாக்கா